நீங்கள் போர்டில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பொசிஷனில் ஒயிட் தான் ப்ளே பண்ணணும். பிளாக்கோட ஒரு ஐடியா என்னென்னா, அவங்களோட ரூக்கை வச்சு இந்த பானுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கேமை எப்படியாச்சும் ட்ரா பண்ணிடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒயிட் இந்த கேமை ட்ரா பண்ணாமல் ஒயிட்டால் இந்த கேமை வின் பண்ணவே முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இப்போ ஒயிட்டோட டர்ன். ஒயிட் வந்து பானை புஷ் பண்ணுறாங்க. இப்போ பிளாக் ரூக்கால் 8th ரேங்க்கும் போக முடியாது, அண்ட் தென் C5வும் வர முடியாது. ஸோ செக்கு தான் கொடுக்குறாங்க. செக்கு கொடுத்ததுக்கப்புறமா ஒயிட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வின்னிங் மூவ் அது வந்து B5 வர்றது தான். ஒயிட் வந்து இப்போது 7th ரேங்க் போனாலோ அல்லது C5க்கு வந்தாலோ பிளாக்கால் இந்த கேமை கண்டிப்பாக ட்ரா பண்ணிட முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். ஒயிட் இப்போது B7 போனாங்க அப்படின்னா பிளாக் இப்போ பானை பின் பண்ணிவிடுவாங்க. அப்புறமா கிங் எங்கே மூவ் பண்ணாலும் பானை கேப்சர் பண்ணிவிட்டு கேமை ட்ரா பண்ணிவிடுவாங்க. அதனால தான் 7th ரேங்க்கு போகவே கூடாது. இப்போ நீங்கள் C5க்கு வந்தீங்க அப்படின்னா ஒயிட் வந்து அவங்களோட ரூக்கை D1ல போட்டுருவாங்க. D1ல போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரமோட் பண்ணக்கூடாது. சப்போஸ் ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீவரில் மாட்டிப்பீங்க, கேமையும் தோற்றுடுவீங்க. இந்த டைமில் நீங்கள் ப்ரமோட் பண்ணாமல் 6th ரேங்க் போனீங்கன்னா அவங்க C1 வந்து செக்கை கொடுப்பாங்க. கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறமா பானை கேப்சர் பண்ணிவிட்டு கேமை ட்ரா பண்ணிவிடுவாங்க. இந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம வந்து C5க்கும் போகக்கூடாது, 7th ரேங்க்கும் போகவே கூடாது. அப்போ வேறு எங்கே தான் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து B5 தான் வரணும். B5 வந்ததுக்கப்புறம் செக் கொடுப்பாங்க. எகெயின் B4, எகெயின் B3 வந்ததுக்கப்புறமா செக்கு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ C5 போகலாம். C5 போனீங்கன்னா பிளாக்கோட ரூக்கால் இந்த D1க்கு வரவே முடியாது. அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன் 4th ரேங்க் D4 போகிறது தான். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் குயினாக ப்ரமோட் பண்ணிங்கன்னா எகெயின் இது கேம் ட்ரா தான். அவங்க வந்து செக் கொடுப்பாங்க. ரூக்கை நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேல்மேட் ஆகிடும். அதனால தான் நீங்கள் குயினாக ப்ரமோட் பண்ணாமல் ப்ரமோட் பண்ணும்போது ரூக்காக ப்ரமோட் பண்ணிடணும். ரூக்கை ப்ரமோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவில் செக்மேட் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக A4 போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து B3 போகணும். அதுதான் வின்னிங் மூவ். B3 போனதுக்கப்புறமா நீங்கள் ரூக்கையும் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அட் தி சேம் டைம் செக்மேட்டும் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. செக்மேட்டை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு B1 வந்தாங்கன்னா ரூக்கை கேப்சர் பண்ணிடலாம். கேமையும் ஈஸியாக வின் பண்ணிடலாம்.